தாய் தான் காரணம். எல்லா குழந்தையும் மண்ணில் பிறந்த குழந்தை தான். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்னு சொன்ன மாதிரி அவங்க உழைப்பில் தான், அவங்க மனசில் தான் அவங்க பெரிய வெற்றியாளராக நிற்காங்க. எவ்வளோ உழைப்பு கொடுத்தாரு அவர் இதுக்காண்டி? நீங்க சப்போர்ட் பண்ணாலும் எவ்வளோ என்கிட்ட அடிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கான். நான் செங்கச்சூளையில் வேலை பார்க்குறேன். என் பையன் ஐஏஎஸ் அதிகாரியானது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனாவது வரைக்கும் நீங்கள் படிச்சீங்க? நான் படிச்சிருக்கிறது 5 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். செங்கச்சூளையில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? செங்கச்சூளை வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பையன் படிக்கிறங்கிற சந்தோஷத்தில் அப்பா முயற்சியால் தான் படித்து முன்னேறிருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் படிக்காதது உங்கள் பையன் படிக்க வைக்கணும் அப்படின்னு. திருநெல்வேலி பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. பசங்களை சீக்கிரமே வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆமாம், படிச்சது போதும் அப்படி. அந்த சூழ்நிலை எப்படி தாண்டி வந்தீங்க? படிக்கிறது நீங்கள் எப்படி நினைச்சீங்க? அவன் அம்மா தான் காரணம், தாய் தான் காரணம். எல்லா குழந்தையும் மண்ணில் பிறந்த குழந்தை தான். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்னு சொன்ன மாதிரி அவங்க உழைப்பில் தான், அவங்க மனசில் தான் அவங்க பெரிய வெற்றியாளராக நிற்காங்க. எவ்வளோ உழைப்பு கொடுத்தாரு அவர் இதுக்காண்டி? நீங்க சப்போர்ட் பண்ணாலும் எவ்வளோ? என்கிட்ட அடிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கான். 12 மணிக்கு மேல படிக்க கூடாதுங்கிறது என்னோட இது. அவன் 1 மணி 2 மணி வேற இருந்து படிக்கும்போது என்கிட்ட அடி கூட வாங்கியிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்குன்னு ஒரு மதிப்பு வந்துட்டு, நம்ம ஒண்ணுமா அப்படிலாம் அவனை ஏசக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கும்போது நீ கட்டாயம் மெட்ராஸ்ல போய் தான் படிக்கணும்னு வார்த்தையால சொன்னதான். ஆனா அவன் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு பாரமா இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தான். மனசுக்குள்ள அதே நினைச்சிட்டான். நான் அதை நினைக்க கூடாதுங்கிறதுக்காக அவன்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்போம். நாங்க வீட்டுல உள்ள பேசிக்கிட்டே இருப்போம். நான் சொல்றேன், அந்த நான் முதல்வன் திட்டம் வந்து ஐயாக்கு நேர்ல பார்த்து அவங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிடணுங்கிறதான் என்னோட இது. அப்படிதான் என்னோட நன்றி. கடனவே வாங்க கூடாதுங்கிறது என்னோட கொள்கை. நான் 40 வயசு வரைக்கும் நான் யார்கிட்டயும் 10 பைசா கூட இந்த வருமானம்னாலும் 10 பைசா கடன் வாங்கின கிடையாது. அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்றானே, இவ லட்சியம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணாங்க. BA ஹிஸ்டரி எடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப கேவலமா பேசினவங்க எல்லாம் இருந்தாங்க. ஏதோ டிகிரி எடுக்கணுங்கிறதுக்காக படிக்க வைக்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் எதையுமே நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. என்னோட கூட பிறந்தவங்க 4 பேர், ஒரு தம்பி. எல்லாருடைய போனையும் நாங்கள் 2 வருஷத்துக்கு பிளாக்ல போட்டோம். யாரும் எதுவும் சொல்லி என்னோட பையனை அப்செட் பண்ணக்கூடாது, அவன் படிக்கிறது மட்டும்தான் இது அப்படின்ட்டு இதா பண்ணி ஒரு 2 வருஷமா ஒரு தவம் பண்ண மாதிரி குடும்பமே சேர்ந்து பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு உதவியா இருந்தது நான் முதல்வர் திட்டம் தான். நான் படிச்சது 8 தான். இப்போ இவனை படிக்க வச்சது முதல்வர் ஐயானா, என்ன படிக்க வச்சது கலைஞர் ஐயான்னு சொல்லலாம். ஏன்னா எங்க வீட்டுல 5 பேருன்னா 5 பேருமே 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதுக்கு மேல குடும்ப சூழ்நிலையில படிக்க முடியாது. நான் வந்து இந்த விவசாய வேலை ஒரு நாள் வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப தூத்துக்குடியில இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நிப்பாட்டிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இப்படி கலைஞர் திட்டம் வந்திருக்கான், 10ஆம் கிளாஸ் வேற படிச்சா கல்யாணம் திட்டு கொடுக்காங்களாம், 10,000 கொடுக்காங்களாம். மறுநாளே என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்து நான் 8 வரைக்கும் படிக்க வச்சாங்க. அப்போ 8 படிச்சு நான் 30 வருஷத்துக்கு மட்டும் 8ஆம் கிளாஸ் படிச்சது டிகிரி முடிச்ச மாதிரி தான். நான் படிச்சது 8 வேற தான்.